எல்லோருக்கும் வணக்கம். லால்குடி ஜெயராமன் சார் கர்நாடக சங்கீதத்திற்கு திருச்சி மாவட்டம் தந்த அருட்கொடை என்று சொல்லலாம். மின்சாரம் இல்லாத சிறிய வீட்டில் விடிய காலை 4 மணிக்கு தன் வயலினில் எழுப்பிய சரிகம பதனிசா அல்லது விரிபோனி வர்ணம் கேட்டவர்கள் பிற்காலத்தில் இந்த சிறுவன் முத்திரை பதிக்கின்ற வித்தகன் என்று யூகித்திருக்க முடியாது. லால்குடியின் தாயார் ஒரு சிறிய அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு மகனுக்கு வெளிச்சத்தை காட்டினார். அந்த வீட்டிலே தியாகராஜர் அவர்களின் பாதம் பற்றிருக்கிறது. அதனால்தான் எனக்கு இந்த அருள் என்று ஒரு பேட்டியில் லால்குடி அவர்கள் சொன்னார். இதே மேடையில் லால்குடி அவர்களின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் பேசியது நினைவுக்கு வருகிறது. இதே போலதான் எனக்கு முன்பாக தியாகராஜன் அவர் பேசினார். இப்போது லால்குடியின் நினைவேந்தல் நிகழ்ச்சி மனதை நெருங்குகிறது. அவர் செய்த முதல் கச்சேரி ஏனென்றால் விரிவாக மற்றவர்கள் அனுபவங்களை சொல்லப் போகிறார்கள். முதல் கச்சேரி புதுக்கோட்டை தியாகராஜர் விழா, அதிகக்குடி அவர்களுடைய பாட்டு, பாப்பா வெங்கட்ராமையா அவர்களுடைய வயலின், பாலக்காடு மணியர் என்று பட்டியலிடப்பட்டிருந்தது. பாப்பா அவர்கள் வர முடியாததால் லால்குடி வாசித்தார். அன்று அவர் தூக்கி பிடித்த கொடி கடைசி வரை உயர உயர பறந்து கொண்டே இருந்தது. அவரே சொன்னது, அப்பாவின் அறிவுரைப்படி ஒரு நோட்டு புத்தகத்தில் கச்சேரி விவரங்களை எழுதி வைப்பதுண்டு. கிருஷ்ணன் அவர்களுக்கு தெரியும். கச்சேரி முடிந்து வந்ததற்கு பிறகு கச்சேரி யார் ஏற்பாடு செய்தவர், எவ்வளவு நேரம் நடந்தது, யார் யார் பக்கவாரியம், கச்சேரியில் என்னென்ன ராகம் பார்த்தேன், என்ன அதில் என்ன இம்ப்ரூவ் செய்யலாம் என்றெல்லாம் கூட குறிப்பு வைத்திருக்கிறார். ரசிகன் என்ற முறையில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு நான் அதே போல டைரி வைத்திருக்கிறேன். நான் கேட்கின்ற கச்சேரி. ஆனால் லால்குடி அவர்கள் வாசித்த கச்சேரி அந்த நோட்டையே நான் 2-3 தடவை பார்த்துருக்கேன், காமிச்சிருக்கேன். அவ்வளவு பெர்ஃபெக்ஷன் என்று சொன்னார். பெர்ஃபெக்ஷன்னா எனக்கு கெட்டியாதான் ஞாபகத்தில் வரும். அவர் பார்க்கலாம் முடியும் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. எப்படி நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொன்னாங்க. அந்த கேட்டகரியில் இருந்தவர் லால்குடி ஜெயராமன் அவர்கள். An accomplished accompanying artist, an outstanding solo artist, a great composer. அவர் உருவாக்கிய வர்ணங்களும் தில்லானாக்களும் காலத்திற்கு லால்குடியின் புகழ்பாடும். 1 ஆண்டு, 2 ஆண்டு, 100 ஆண்டு, 1000 ஆண்டு, 2000 ஆண்டு, ஆண்டு முழுவதும் இவர் கம்போஸ் செய்த பாடல்கள் தில்லானா வர்ணங்கள் காலங்காலத்துக்கு இருந்து கொண்டே இருக்கும். சமீபத்தில் BBC இன்டர்வியூ ஒன்றை பார்த்தேன். ஒரு ஜப்பானிய விஞ்ஞானிக்கு பரிசு கொடுத்திருக்கிறார்கள், நோபல் பரிசு. அந்த இன்டர்வியூ அவர் கடைசியாக ஒரு வார்த்தை அவர் சொன்னார், தாமஸ் ஆல்வா எடிசன் இல்லை என்றால் வேறொருவர் கண்டுபிடித்திருப்பார். அதுபோல விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் நான் இல்லைன்னா எக்ஸ் இல்லைன்னா ஒய் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் கிரேட் கம்போசிஷன்ஸ் அவர்கள் இல்லை என்றால் அவர் உருவாகி இருக்கார். தியாகராஜர் இல்லை என்றால் தியாகராஜ கீர்த்தனை உருவாகி இருக்கார் என்று அவர் ரத்தன சுருக்கமாக தியாகராஜரை பற்றி சொன்னார். அவர் சொன்னது லால்குடி சார் அவர்களுக்கும் பொறுத்து. கிருஷ்ணன் அவர்கிட்ட சொன்னேன், இப்போ கேட்ட பாடல்களை பற்றி கேட்டேன். 1960ஆம் ஆண்டு ஆல் இந்தியா ரேடியோவில் ARTS ரெக்கார்டிங்ஸ்ன்னு அவங்களே பண்ணாங்க. அதில் ஒரு 78 RPM ரெக்கார்டில் ஒரு பக்கம் கல்யாண வசந்தம், பின்பக்கம் கல்யாண வசந்தம், பின்பக்கம் காப்பி இல்லைனா அது பல பேரிடம் இருக்கலாம், பல பேரிடம் இல்லாமலும் இருக்கலாம். இது எப்பவும் பெர்மனன்ட் வேல்யூ உள்ளது. அவருடைய கச்சேரி செட்டியார் அவர்களும் நானும் 2-3 இடத்துல கேட்டிருக்கோம். ஆனால் மறக்க முடியாத ஒன்று, அவருடைய 80வது
கல்யாணம் வந்து சுவாமிமலையில் நடந்தது. அது போயிட்டு அன்னைக்கு கச்சேரி ஈவினிங் வந்து லால்குடி சார் கச்சேரி ரொம்ப ரொம்ப லைவ்லியாக இருந்தது, ரொம்ப ஹோம்லியாக இருந்தது. உட்காந்துருந்தோம். அப்போ வந்து செட்டியார் அவர் சொன்னது அவருக்கு ஞாபகம் இருக்குன்னு, லால்குடி சார் எனக்காகவே நீ கச்சேரி பண்ணுறாரு அப்படின்னாரு. என்னன்னா எனக்கு தெரிஞ்ச ராகமாக வாசிக்கிறாரு, அதனால எனக்கு தான் சாருகேசி கல்யாண வசந்தம் என்று. இந்த கல்யாண வசந்தத்தை நான் மறக்க முடியாது. ஏன்னா கல்யாண வசந்தம் என்று ஒரு நாவல் எழுதி அதுக்கு 10,000 ரூபாய் பரிசு வாங்கியிருக்கிறேன். அதுவும் லால்குடிக்கே சமர்ப்பணம். அவர் வீட்டில் கொண்டு போய் அந்த புக்கை கொடுத்துட்டு சொல்லிட்டு வந்திருக்கேன். இன்னும் பல விஷயங்களை பற்றி சொல்வார்கள். 2-3 விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். லால்குடி அவர்களுடைய திருமணத்திற்கு சவுடையா வந்திருந்தார். கீழன் சுந்தரம் இங்கே படிச்சதை சொன்னார். அவர் அப்போ சொன்னது என்னன்னா, இவர் பிறந்த போது ராமன், வயலின் வில்லை பிடித்த போது கோதண்ட ராமன், இப்போது கல்யாண கோலத்தில் கல்யாண ராமன், எப்போதும் ஜெயிப்பதால் அவர் ஜெயராமன் என்று சொன்னார். இது சௌடையா அவர்கள் சொன்னது. மாயூரம் கோவிந்தராஜ பிள்ளை எப்ப லால்குடி சாரோட ரேடியோ கச்சேரி இருந்தாங்க, அப்பெல்லாம் வந்து டெலிவிஷன் கிடையாது, எஸ்டிடி கிடையாது. கேட்டவுடனே கால் புக் பண்ணி வச்சு பாராட்டு தெரிவிப்பாங்க. எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. கும்பகோணம் ராஜமாணிக்கம் பிள்ளை அவர்கள் வீணன் பாலச்சந்திரத்தை பேசிக்கும்போது சொன்னாராம், இந்த அளவுக்கு விரல் ஓட்டமும் மனதி ஓட்டமும் ஒன்றி இருந்து நான் எங்கு பார்த்ததில்லை என்று ராஜமாணிக்கம் பிள்ளை அவர்கள் சொல்றார். என்னுடைய சொந்த அனுபவம் 1963 சங்கீத சம்மேளன கச்சேரி, திருச்சியிலிருந்து கச்சேரி சென்னை மூலம் அஞ்சலாகுது. 7:45 9 வரைக்கும். மதுரை சோமு கச்சேரி, பாட்டு, லால்குடி சார் வயலின். எப்படி இருந்திருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. சோமு செய்கிற அலட்டலுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு அலங்காம குலுங்காம அப்படி பதிலடி வயலில் இருப்பார். சிவா அவருக்கு, நான் அங்கே இப்போ டியூட்டியில் இருந்தேன், தேர்ஸ் அ கால் ஃப்ரம் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ ஸ்ரீடிங் கிடையாது. நான் சிவாஜி கணேசன் பேசுகிறேன் அப்படின்னா எதிர்குறலில் இருந்து வந்து சிவாஜி கணேசன் பேசுகிறேன், மதுரை சோமம் கச்சேரியும் லால்குடி கச்சேரியும் கேட்டுக்கிட்டு இருக்க, ரொம்ப நல்லா இருக்குது, கொஞ்சம் தயவுசெஞ்சு சொல்லிடுங்களா அவருக்கு அப்படின்னு சொன்னார். அவர் நினச்சிட்டு இருக்கார் கச்சேரி நடந்துகிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன். அது சாயங்காலமே ரெக்கார்டிங் முடிஞ்சு ரெக்கார்டிங் தான் அவங்க வைக்கணும். ஒரு கலைஞர், ஒரு மாபெரும் பெரிய கலைஞன் பாராட்டை டெலிஃபோன் மூலம் பதிவு செய்ததை நான் அது வீணாயிடக்கூடாது என்பதற்காக அப்போது இருந்து டைரக்டர் அவர் பேர் எஸ்வி நடராஜன் அவர்கிட்ட கேட்டேன், தயவு செஞ்சு நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா எங்கே தங்கியிருக்காங்கன்னு கேட்டு போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. கட்டாயம் ஆஃபீஸ் வண்டி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னேன். ஆஃபீஸ் வண்டி எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப அபூர்வம். கடைசியில் ஆஃபீஸ் வண்டி இல்லை, எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது, ஸ்கூட்டர்லாம் அப்போல்லாம் ஜாஸ்தி கிடையாது. ஒரு பியூன்கிட்ட கேட்டேன், ஒரு முஸ்லீம் பியூன், இது ஒரு முக்கியமான காரியம் பண்ணி இந்த இடத்த கூப்பிட்டு போ அப்படின்னு. பேக்கில் உட்காந்துட்டு போய் மதுரை சோமுக்கும் லால்குடி எங்கே தங்கி அசோக ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க, போய் சொல்லிட்டு வந்தேன். ஒரு திருப்தி, ஒரு நல்ல கச்சேரி, நல்ல பாட்டு கேட்பதற்கு எப்படியெல்லாம் அப்ரிசியேஷன் எந்தெந்த மூலையிலிருந்தெல்லாம் வருகிறது என்பதற்கு இது உதாரணம். அது மட்டுமல்ல, இஸ் வெரி சிம்பிள் பர்சன், ரொம்ப பரம ரசிகர். கீழே இருந்து ஒரு குறைஞ்சது ஒரு 4-5 நிகழ்ச்சியில் பக்கத்தில் உட்காந்துருக்கோம். அப்போ வந்து எகெயின் செட்டியாருடைய வரவேற்புரை முடிஞ்சோன்னா சொல்றாரு, பலே பெஸ்ட், நல்லா இருந்தது. ஆமாம், இவருக்கு இவ்வளவு ஆர்வம் எப்படி வந்தது அப்படின்னு நீங்களே கேளுங்க சார் பார்க்கறது போது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாத்துலேயும் ஆர்வம். அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிள். சிஷ்யரோடிகளை பற்றியெல்லாம் சொன்னார். அவங்க யார் எந்த சிஷ்யத்தையும் அவர் ப்ளீஸ் பண்ணதே கிடையாது, ப்ளீஸ் பண்ணியிருக்கிறவர்களே ப்ளீஸ் பண்ணது கிடையாது. அவர் எல்லா விஷயத்தையும் ஆர்வம் அவருக்கு ஜாஸ்தி. சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் அப்கோர்ஸ் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், ஆர்வம் ஜாஸ்தி. நான் வந்து அவரோட பழகினது
பேசுனது அதை வச்சு தான். 1969 வருஷம் இந்த வயலின் வீணு வேணா பிரபலமாக வந்துக்கிட்டு இருந்த நேரம் திருவல்லிக்கணியில் கச்சேரி. அந்த கச்சேரி நடக்கிற அன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் டேக்கன் பிளேஸ். சந்திரனில் ஆம்ஸ்ட்ராங் கால் வச்ச செய்தி அதோட வருது. 3 மணி நேரம் கச்சேரி முடிஞ்சதுக்கப்புறம் ஐஐடியிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் அது வந்திருக்காரு. தனியாக கூப்பிட்டு 1/2 மணி நேரம் உட்காந்து அதை பற்றி விவரத்தை கேட்டிருக்காரு. அதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி கச்சேரி தவிர அவருக்கு நிறைய ஆர்வம், நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இப்படி அடிக்கொண்டே போகலாம். எனக்கு பின்னால் வரும்போது சொல்லுவார்கள். ஒன்று இந்த ஆண்டு கணக்கு வரும்போது மட்டும் எப்போது படித்தது ஒன்று நினைவுக்கு வருகிறது. புத்தர் இடத்தில் இருக்கிற பேராசிரியர்களை பார்த்து அதில் ஒருத்தர், உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்டார். பெரும்பாலும் என்ன வயசு என்று 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த வயசை ஒன்றும் பொய் வயசு சொல்கிறாங்க, அது கற்பனை பண்ணிக்கணும். அது என்ன வயது அப்படின்னு. எனக்கு வயது 5 ஆண்டுகள்னு சொன்னார். ஆச்சரியம், என்ன சீரியஸாக சொல்கிறாரா இல்லையான்ட்டு. என்ன உங்களை பார்த்தா 60 வயசு ஆன மாதிரி தெரியுது, ஆனால் 5 வருஷங்கிறீங்க. ஆமாம், இந்த 5 வருஷம்தான் நான் வந்து விழிப்புணர்வு உள்ளவனாக இருந்திருக்கிறேன், அதனால் என்னுடைய வயசு 5 தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். பக்கத்தில் இருந்து இன்னொருத்தரை கேட்டார். அவரும் ஒரு மாதிரி ஒரு 50-60 வயசு உண்டானவர் தான். அவர் சொன்னார் என்னுடைய வயது 300 சொன்னார். 300 சொன்னாங்க. எப்படி அது எப்படி இருக்க முடியும், ஒரு 60 வயசு இருப்பீங்க என்ன நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் ஒவ்வொரு ஆண்டையும் விழிப்புணர்வுள்ள 5 ஆண்டுகளுக்கு சமமாக நான் பிரித்து கொண்டு நடந்து வந்திருக்கிறேன். ஆகவே என்னுடைய வயது 60 என்று. ஒருவன் தன்னுடைய வயதை 20ஆக குறைக்கவும் முடியும், 200ஆக பெருக்கவும் முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம். அவர் 80 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் ஒரு 100 ஆண்டுகள் உண்டான பணியை செய்து தந்திருக்கிறார் என்பது நிச்சயம். நம்ம கண்முன் தெரிந்தது. அவர் நூற்றாண்டு விழா, அடுத்த கூட்டம் நூற்றாண்டு விழாவில் பேசுவதற்கு நான் காத்திருக்கிறேன். வணக்கம், நன்றி.